திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 449. திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 66. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகத்தின் 5ஆம் பகுதி 41வது திருப்பாடல் முதல் 50வது திருப்பாடல் வரை. இப்பகுதிக்குரிய கருத்தாக கைமாறு கொடுத்தல் என்று அமைத்திருக்கின்றனர் நம் முன்னோர். இந்த 5ஆம் பகுதி வாக்கை பரிபாகப்படுத்தும் சிவசக்தி அனுபூதி என்று இதற்கு விளக்கம் அருளியிருக்கின்றார் காளிதாண்டவராய சுவாமிகள். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 41. இருக்கை யானையை ஒத்திருந்தென்னுள்ள கருவை யான் கண்டிலேன் கண்டதெவ்வமே வருகவென்று பணித்தனை வானுளோர் கொருவ நேகிற்றிலேகிற்ப நுண்ணவே. பெருமை பொருந்திய தும்பிக்கையை உடைத்த ஆணையைப் போல உருவத்தில் வாயும் கையும் ஒன்றாகவே தேகரட்சையில் இருந்தேன். இதன் உட்கருத்து என்ன என்றால், அறிந்தும் பாகனையே கொல்லும் யானை என்ற பழமொழிப்படி அனாதியே என் உயிர்க்கு உள் மூல முதலாயிருந்து என்னை அவன் அருளால் வெளியில் கொண்டு வந்ததுமன்றி தானும் என் போலவே எழுந்தருளி பரமுக்தி வரைக்கும் அடிமை என சாதித்தருளிய சகாயத்தை மறந்து பாகனை யானை கொல்வது போல திருவருளை நான் மறந்து பிரிந்து இருந்தேன். திருவடியை அடியேன் கண்டது இகழ்வான துன்பமே அன்றி புகழல்ல என திருவுளம் அறிவதானதால் வலிய எழுத்து அடிமையெனச் செய்யும் மகாதேவ ஏகப்பொருளே, தேவரீர் திருவடி அணுகி திருவருளை புசிக்க கிஞ்சித்யன் ஆதலால் அடிமை படைத்தவரே ஆழ்வது நியமம் என அருளியது இத்திருப்பாடல். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 42. உண்டோர் உன் பொருள் என்றுணர்வார்க்கெல்லாம் பெண்டிரான் அலி என்றறியொன்கிலை தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய் கண்டுங் கண்டிலன் என்னகண் மாயமே. இச்சகத்தை நடத்துவதற்காக ஒரு வஸ்து உள்ளது என அறிபவர்களுக்கு அவன் அவள் அதுவாக இருப்பதை அனுபூதியால் பெறுகின்றிலை. தேவரீர் அடிமையான எனக்கு உள்ளே இச்சை பொருளாய் எழுந்தருளிய நாதன் அத்வைதமாய் அனுபூதி அருளியதே ஒழிய வேறு காணாத மாயம் என்ன மாயம் என்று அருளுகின்றார். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 43. மேலை வானவரும் அறியாததோர் கோலமே எனை ஆட்கொண்ட கூத்தனே ஞாலமே விசும்பே இவை வந்து போங் காலமே உனை என்று கொல் காண்பதே. தேவர்கள் கட்புலப்படாத திருவுருவான நாதனே, என்னை பொருளாக அடிமை கொண்ட நடராஜனே, பிருத்திவி முதல் ஆகாசம் வரை இப்பூத வகையில் தோற்ற ஒடுக்கமான காலம் அளவில்லை ஆதலால் அவற்றில் கட்டுண்ட ஜனன மரணமுடையவன் நான். காலாதீத பொருளோ தேவரீர், தங்களை எப்போது காண்பேன்? எனவே இப்போதே அனுக்கிரகம் செய்ய வேண்டும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 44. காணலாம் பரமே கற்கிறந்ததோர் வானிலா பொருளே இங்கோர் பார்ப்பென பாணனேன் படியிற்றாக்கையை விட்டுனை பூணுமார் அறியேன் புலன் போற்றியே. நாதனே, அடியேன் திருவடியை காண்பேனோ எனில் அவை கட்புலப்பட மாயையில் வாழ்வதல்ல. ஆனாலும் அடியேன் பன்றிக்குட்டியாக ஆகிவிட்டால் உன் திருவடியை காணலாம் அல்லவா? பன்றிக்குட்டிக்கு பால் கொடுத்த பரம்பொருளே. ஆனாலும் அந்த பன்றிக்குட்டிகள் போல அடியேன் பரிபாகம் உடையவன் அல்லன். வீணாள் கழிக்கும் அடியேன் பூத பரிணாம தேகத்திலே தேவரீர் அருளால் ஜீவன் முக்த தசையே பரமுக்தி அடைவதன்றி காயம் கழிந்தால் விதேக முக்தி பெறுமாறு அறியேன். ஆனதால் அடியார்களுக்கு புலப்படும் சுவாமி, அடியேனை இத்தேகத்திலே தானே திருவடி கொடுத்து ரட்சிக்க வேண்டும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 45. போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்து நின்றாற்றன் மிக்கவன் பால் அழைக்கின்றிலேன் ஏற்று வந்தெதிர் தாமரை தாளுறும்
கூற்றமன்னதோர் கொள்கையென் கொள்கையே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொரு மலர்கள் கொடு ஆர்வத்தை உள்ளே வைத்து பாலினை தயிரினோடு பலபல வாட்டி அர்ச்சித்து துதித்து அடியில் வீழ்ந்து அங்கப்பிரதட்சணம் செய்து கருணை வலிமை பற்றி அன்பால் அடியேனை ரட்சிக்க வேண்டும் என்ற மார்கண்ட அடிகளைப் போல பெரிய அன்பன் அல்லன் நான். அடியார் எனத் தெரியாது எதிர்த்து வந்த யமனை அடியார்க்கு அருளும் திருவடி தீட்சையாக நிக்கிரகம் செய்ததை கண்டு கொண்டு திருவடி அன்பால் அடைய வந்தது எனது உண்மை ஆதலால் குற்றமே செய்யினும் குணமாகக் கொள்வது தங்கள் பெருங்கருணை. அப்பெருங்கருணை பற்றி அடியேனையும் ரட்சிக்க வேண்டும் சுவாமி. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 46. கொள்ளுங்கில்லெனை அன்பரிற் கூய்ப்பணி கள்ளும் வண்டும் அரா மலர் கொன்றையான் நள்ளுங் கீழுளும் மேலுழு யாவுளும் எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எந்தையே. சீரடியார் திருக்கூட்டத்தில் அடியேன் சென்று திருவுளப் பணி செய்ய கருணை கூற வேண்டும் நாதனே. தேவரீர் திருமுடியில் சொரியும் கொன்றை மலர் அணிந்திருப்பதைக் கண்டு வண்டுகளான அடியார்கள் புசிப்பதையும் நான் தரிசனம் செய்தேன். அதன்றியும் எல்லா உயிர்களிலும் ஆதி அந்த நடுவாக மேலும் கீழும் பண்ணில் இசை வெம்பருதிமதி திலம் தைலமும் போல பூரண வியாபக அபேத அத்வைதமான பொருளே எனது அப்பனே, அடியார்க்கு அடியனாக ரட்சிக்க வேண்டும் பெருமானே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 47. எந்தையாய் எம்பிரான் மற்ற யாவர்க்கும் தந்தையாய் தம்பிரான் தனக்கு அகுதிலான் முந்தி என்னுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் அறிவரும் செல்வனே. அடியேனுக்கு ஆண்டவனாகிய இரட்சகராய் மற்றெவ்வுயிர்க்கும் தகப்பனான ஆத்மநாதன் நீ. எனவே தனக்கு இரட்சை கர்த்தாவும் உற்பத்திக்கு தந்தையும் இன்றி தான் தானே முன்னே தனது இச்சை போன்ற அருள் ஒரு உடையான். அடியேன் உள்ளத்தில் தானே எழுந்தருளி இருந்தவன். யாவராலும் தன்னறிவால் சிந்திக்கப்படாத திருவருள் செல்வமுடைய சுவாமி. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 48. செல்வன் நல்குரவின்றி விண்ணோர் புல்வரம்பின்றி யார்க்கும் அரும்பொருள் எல்லையில் கழல் கண்டும் பிரிந்தனன் கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே. இம்மையில் உள்ளதாகிய வழி செல்வமும் வறுமையும் என்ற இரண்டும் இன்றி மறுமையில் உள்ளதாகிய ஸ்வர்க்கபோக முதல் நாராயணன் பதவி வரை இருக்கின்ற அனைத்தும் அனித்திய சிற்றின்ப வாழ்வு புழுவினுள் காலச்செலவோர் அளவுமின்றி மற்றுள்ள எப்பதவி எத்தேவர்களுக்கும் அருமையான கணக்கு வழக்கில் அகப்படாத அகண்ட பரிபூரண சச்சித்தானந்த நித்திய சுத்தமான திருவடியை அத்வைதமாக என் உயிரில் கண்டு தரிசித்தும் அவை வேறாக கண்டு பிரிவுற்றது தெளியான மனோசிலை ஆனதால் துன்பப்படுவது காரணமாதல் ஒழிய வேறு என் செய்வேன். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 49. கட்டறுத்தனை ஆண்டு கண்ணார நீரிட்ட அன்பரோடி யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனையே. சுவாமி, அடியேன் பஞ்சமலக்கட்டை திருவருள் நோக்கத்தால் தீட்சித்து என்னை திருவடிக்கு அடிமை செய்ததுமன்றி அன்பாக முழுநீரு பூசிய அடியார் திருச்சபையில் நமது அடிமை இவன் என அருளி அவ்வடியார் நடுவுள் இருக்கும்படியாக சக்தி சிவஸ்வரூப இயல்பறியாத என்னை அடியார்க்கு அடியனாக்கிய கருணைக்கு நான் என் செய்வேன். தங்களுக்கு அடிமைப்படுவதே அனுபூதி ஆகும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 50. அறிவனே அமுதே அடி நாயினேன் அறிவனாகக் கொண்டோ வெனை ஆண்டதும் அறிவிலாமை அன்றே கண்டதாண்ட நாள் அறிவனோ வல்லனோ அருள் ஈசனே.
அறிவுக்கு அறிவான பிரேரகப் பொருளே, புசிக்கப்படாத அமிர்தமே, நாயடியேன் அனாதியே சுதந்திர அறிவுள்ளவனாய் இருப்பேன் என்றால் காட்டறிவான சுவாமி வேண்டுவதில்லையே. யான் ஏதும் அறியாமல் என்னுள் வந்து நல்லனவும் தீயனவும் காட்டாய் நின்று அடிமை செய்தலால் அடியேன் அனாதியே அறிவுள நல்லன் இரண்டின்பால் உய்ப்பதானது என அருளுகின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். திருச்சிற்றம்பலம். திருவாசகம் திருச்சதகத்தின் மற்றைய திருப்பதிகங்களை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.